ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன எபிசோட் பார்த்தீங்களா? சாண்ட்ரா குழந்தைங்கள்லாம் பார்க்க நல்லா தான் இருந்தது. இதில் சாண்ட்ரா குழந்தைங்கள உள்ளே விட்டதில் சாண்ட்ரா குழந்தைங்கள உள்ளே விட்டதில் வந்து இந்த மாதிரி இனிமேல் சாண்ட்ராவோட கேம் மாறுமா அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவோட ஃபேன்ஸ்லாம் ஒன்று எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அவங்க கேம் மாறினா ஓகே தான். ஆனால் என்ன கேம் மாறினாலும் டைட்டில் வின்னருக்கான விஷயத்துக்குள்ளேயோ இல்லை டாப் 3க்கான விஷயத்துக்குள்ளேயோ அவங்க வருவாங்களான்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது நான் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன், சேனல் பெர்ஸ்பெக்டிவில் சொல்ல. சேனல் ஜால்ரா போடணுன்னா அல்ட்டா உல்ட்டா அடிச்சு திடீர்னு ஒரே நாளில் கூட சாண்ட்ராவை தூக்கி வச்சிடலாம். அந்த சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்தாங்க பாருங்கள், ஒரு ஹைப்பு, வாரம் ஃபுல்லாக ஹைப்பு கொடுத்து அதுக்கு ஒரு குறும்படம் போட்டு அப்படி அந்த ஒரு வாரம் நான் அப்போவே சொல்லியிருப்பேன், என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், சேனலோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான். இல்லைன்னா சேனல் அந்த சீக்ரெட் டாஸ்க்கு சாண்ட்ரா கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கு அவங்களுக்கு கட்ஸ் இருந்தால் பாருக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை வேற யாருக்காச்சும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் சாண்ட்ராக்கு கொடுத்தாங்கன்னா சாண்ட்ராக்கு ஹைப்பு கொடுக்க தான். ஏன் அதை ப்ரெசென்ட் அது சாண்ட்ரா கிட்ட கொடுத்தா இன்னொரு பார்ட்னர், அதாவது அவங்க தனியாக செய்ய சொல்லி கூட அதை சொல்லலை, இன்னொரு பார்ட்னராக சேர்ந்து செய்யலாம்னு சொல்லும் போது அவங்க ஹஸ்பண்டை தான் அவங்க பார்ட்னராக சூஸ் பண்ணாங்கன்னு போது அவங்க வந்து ஒரு தனியாக கேம் ஆடுறதுக்கான கட்ஸ் இருக்கவங்களாம் இல்லை. அவங்க புருஷன் கூட சேர்ந்து கேம் ஆடலான்னு வந்தாங்க. புருஷன் சேனல் ப்ராடக்ட், சேனல் வந்து புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும் தெரியும், அதை வச்சு வந்துட்டு எப்படியோ ஒன்று உருட்டுன்னு உருட்டலாம் சீசனில் அப்படின்னு தான் வந்தாங்க. ஆனால் டப்புன்னு வந்து அவங்க ஹஸ்பண்டை தூக்கிட்ட உடனே இவங்களுக்கு அந்த கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படிங்கிற மாதிரி அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்களால சர்வே ஆக முடியாம தான் உட்காந்துட்டு 2 வாரமாக வந்து அந்த கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டு ஒரு சீன் போட்டாங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ணாங்க. அந்த சிம்பத்தி கிரேமும் வந்து வீக்கெண்டில் அடி வாங்கி கனிக்கிட்ட சாரி கேட்குற அளவுக்கு போச்சு. அப்போ வந்து இப்போ அந்த குழந்தைங்கள விட்டு அவங்க மேலே இருக்க கிட்டத்தட்ட வெளியில் எல்லாருமே வேறு மாதிரி கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்ட்ராவோட மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க, அவங்க வேறு மாதிரி ஒரு மாதிரி தெரியுறாங்க, அவங்க ப்ராப்பர் மைண்ட் செட்டில் இல்லைன்னு கூட அப்நார்மலாக இருக்காங்கன்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிட்ட உடனே இப்போ அந்த குழந்தைங்கள உள்ளே விட்டு அவங்களுக்கான நெகட்டிவை வேணால் இவங்க குறைச்சிருக்கலாம். பட் ஆனால் அதே ஹைப்பை இவங்க திருப்பி சேனல் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இவங்க என்னதான் தள்ளுன்னு தள்ளினாலும் அங்கே நடக்க வேண்டியதோ ஓட வேண்டியதோ அவங்க தானே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க கேம்குள்ளே ஏதாச்சும் பண்ணணும். அது பெரிய கொஸ்டின் மார்க். நீங்க என்ன தள்ளினாலும் டாப் 3க்குள்ள வரது கஷ்டம் தான். மேபி 4th 5th பிளேஸ்ல 6th பிளேஸ்ல ஓட்டிங்ல இருக்கிறவங்க ஒரு டாப் 3க்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா அதுவுமே கஷ்டம். நடுவுல விக்கல்ஸ் விக்ரமே, அதுக்கப்புறம் வந்து கேம் ஆடுற ஏதோ ஒரு சிலர் தாண்டி தான் அவங்க வரணும்னா அது ரொம்ப கஷ்டம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, உள்ள வந்து பிரஜன் என்ன பேசினாரு? பாருவ நம்பாத, பாரு வந்து கேம் ஆடுறா, நீ வந்து திவ்யாவை நம்பு அப்படின்னு சொன்னதும், கனிக்கிட்ட சாரி கேட்கறது கூட தப்பு இல்லைன்னு சொன்னதும், ஏன் சார் பிரஜன் சார், உங்கள் பொண்டாட்டி தான் பொய் சொல்லுவாங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே பொய் சொல்கிறீங்களே, பொய் 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 பொய், நம்பாத ஒரு காமெடி வருமே, அவன் பொய் சொல்கிறான் பொய்ன்னு. அந்த மாதிரி குடும்பமே இப்படி தானா இருப்பீங்க? எனக்கு புரியல. அவள் தான் அப்பட்டமா ஒன்று வீக்கெண்டில் ஒரு நடிப்பு நடிக்கிறா, வீக் டேஸில் ஒரு நடிப்பு நடிக்கிறா, அப்படியே வீக்கெண்டில் அப்படியே பச்சை புள்ள மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே நான் சொல்லவே இல்லை சார், எனக்கு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறதுனே புரியல சார், என் கேம் டவுன் ஆயிடுச்சு சார், நான் இப்படி சொல்ல சார், நான் அந்த தலைவலி விஷயத்தில் நீங்கள் அப்பட்டமாக மாட்டிக்கிட்டீங்க. ஒன்று, இதோட 2-3 வாட்டி வந்து நீங்கள் பொய் சொல்லிட்டு வந்துட்டு அப்பட்டமா மாட்டிக்கிட்ட அப்புறமா நீங்க பொய் சொல்றீங்க சாண்ட்ரா, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு இது வரைக்கும் கேட்காத ஹோஸ்ட் கனி விஷயத்துல மட்டும் அந்த பாட்டு விஷயத்துல அம்மா அந்த பாட்டு வந்து அவங்களுக்கு ரிலேட் ஆகி ஒரு கான்ஃபிளிக்ட் வரும்போது அப்ப நீங்க சொன்ன தப்பு தானே, அப்ப சாரி கேட்கணும்லன்னு சாரி கேட்கும்போது அந்த மாதிரி நீங்க எப்பயாச்சும் பாரு கிட்ட யாரையாவது ஒருத்தரை சாரி கேட்க வச்சிருக்கீங்களா சார்? அந்த வீடே அகைன்ஸ்டா இருந்திருக்கு, சாரி கேட்க வச்சிருக்கீங்களானா இல்ல. ஆனா அதை கூட ஒழுங்கா பார்க்காம அந்த எபிசோட கூட நீங்க லைவ் பார்க்க வேணாம் பிரஜன். வீக்கெண்ட் எபிசோடையாச்சும் உங்க ஃப்ரெண்டு தானே ஹோஸ்ட் பண்றாரு, மாமா மச்சான் எபிசோட் தானே, அதுவும் உங்க பொண்டாட்டி அவர் திட்டுறாரு, அதை கூட நீங்க முழுசா பார்த்துட்டு வரலையா பிரச்சன்? அதுல அவங்க சாரி கேட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க உள்ள வந்து என்ன சொல்றீங்க, அதுல நீ சாரி கேட்கல தானே அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் போகும். ஒரு மாதிரி வழவா குழப்பம், ஒரு தெளிவு இல்லாம தான் அவர் பேசியிருக்காரு பிரஜன் சொல்லும் போது. அவர் வீக்கெண்ட் எபிசோடையும் முழுசா பார்த்துட்டு வரல, உள்ள என்ன நடந்துச்சுன்னு முழுசா பார்த்துட்டு வரல. ஆக மொத்தம் சேனல் கொடுத்த ஸ்கிரிப்டை மட்டும் ஒப்பிக்க வந்தாரு அப்படிங்கிறது தெரியுது. சேனல் என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்து அமிச்சாங்க? சாண்ட்ரா வந்து கேம் ஆட சொல்லுங்க, கேம் ஆடும்போது பார்வதியை கிட்ட சேர்க்காம திவ்யாவை வச்சுட்டு கேம் ஆட சொல்லுங்க, அப்ப நாங்க திவ்யா கூட சேர்ந்து வந்து சாண்ட்ராவை புஷ் பண்ணுவோம். எப்படி திவ்யாவை புஷ் பண்ணுறோமோ அவங்களுக்கான அந்த பாட் ஓட்ஸ் இருக்கோ, ஃபேக் ஓட்ஸ் இருக்கோ, ஹெவி பிஆர் இருக்கோ, என்ன இருக்கோ அவங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து டாப் 2க்கு திவ்யாவை புஷ் பண்ணிட்டே இருக்கோம்ல வினோத் கூட சேர்த்து. அதே மாதிரி நாங்கள் சாண்ட்ராவையும் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்போ நாங்கள் பார்வதியை டவுன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் சாண்ட்ரா வந்து பார்வதி கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணி திவ்யாவோட சேர்ந்து கேம் ஆட சொல்லுங்க, இல்லைன்னா விக்ரம் குரூப் கூட சேர்ந்து. ஏன்னா இப்போ விக்ரம் குரூப்ல திவ்யா தான் இருக்காங்க, இவங்க எல்லாம் குரூப்பிசம் தானே, அப்போ வந்து அப்படி ஆட சொல்லுங்க அப்படின்னு திருப்பியுமே சேனல் வந்து பிரஜன் கிட்ட சொல்லி அதுவும் ஏன் ஃபர்ஸ்டா விட்டுருக்கணும் பிரஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரம் ஃபுல்லாக வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஃப்ரீ டாஸ்க்கே அவங்க குழந்தைங்களுக்கான டாஸ்க் தான் அப்படின்னு, அதனால தான் அது ஃபர்ஸ்ட் விட்டுட்டாங்க. இன்னொன்று பிரஜனை உள்ள அமிச்சதுக்கான விஷயங்களே பார்வதியை ஃபர்ஸ்ட் டேலேருந்து வெளிலேருந்து வர பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்வதி நெகட்டிவாக தான் இருக்கா, பார்வதி வன்மம் பிடிச்சவ, பார்வதியை நம்பாதுன்னு. ஏன் சார் உங்கள் பொண்டாட்டி மட்டும் நம்புற மாதிரியா சார் இருக்காங்க? மற்றவங்களாச்சும் வீக் டேஸில் என்னென்ன காசிப் பேசுகிறாங்க பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே ஹோஸ்ட் கிட்ட ஒரு பயம் இருக்கும்போது ஹோஸ்ட் நிற்க வச்சு கேள்வி கேட்கும்போது அந்த ஆள் ஒழுங்காக ஹோஸ்ட் பண்ணுறாரோ இல்லையோ அந்த வக்கு இருக்கிற ஹோஸ்ட், ஆனால் ஏதோ ஒரு பதிலை
சொல்லணும், இல்லை அட்லீஸ்ட் சொல்லாமையாவது இருப்பாங்க, இவர்கிட்ட என்ன சொன்னாலும் திட்டு வாங்க போகிறோன்னு. ஆனால் நான் சொல்லவே இல்லைன்னு சாதிச்சு ஹோஸ்ட்டுக்கே டஃப் கொடுக்கறது உங்கள் பொண்டாட்டியாச்சு சார். அந்த பொய்யும் தெளிவாக சொல்கிறது உங்கள் பொண்டாட்டியாச்சு சார். அந்த ஹோஸ்ட்டுக்குமே உங்கள் பொண்டாட்டி கேள்வி கேட்க தைரியம் இல்லை சார். ஃப்ரெண்டு பொண்டாட்டின்னு கேள்வி கேட்க மாட்டாரா? இல்லை நாளைக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் ஃப்ரெண்டு பொண்டாட்டி கையில் தானே காஃபி கொடுக்கணும், அப்புறம் அந்த தங்கச்சி நம்மளை மதிக்கலன்னா நம்ம அண்ணன் மரியாதை போயிடுமேன்னு யோசிக்கிறாரா? பர்சனலாக அது அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் பாதிச்சு அவர் ஹோஸ்ட்டில் பண்ணுறாரான்னு தெரியல. உங்கள் பொண்டாட்டி அவர் கேள்வியே கேட்கல. இன்ஃபேக்ட் அவர் தங்கச்சி அவர் கேள்வியே கேட்கறதுலன்னு வச்சுக்கலாம் உங்கள் மாமா மச்ச ரிலேஷன்ஷிப்பில். அப்படி ஹோஸ்ட்டுக்கே டஃப் கொடுக்குற உங்கள் பொண்டாட்டி அந்த இடத்துல கனி கிட்ட சாரி கேட்டாங்களா கேட்கலான்னு கூட நீங்கள் ஷோ பார்க்கல. அப்போ அவங்களுமே சொல்கிறாங்க, இல்லை என்னதான் கேட்க வச்சாங்களே சாரின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி இப்போ கேட்டதுனால இப்போ இன்னும் தப்பு இல்லை என்ன இப்போ அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்கலன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இல்லை கேட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. சரி கேட்டாலும் என்ன தப்பு இருக்குது? இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சாரி கேட்க தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாரு கிட்ட எதையாச்சும் எப்பயாச்சும் சாரி கேட்டிருக்கீங்களா பிரஜன்? 2-3 வாட்டி அந்த பொண்ணு டச் பண்ணா அவள் தப்பாக டச் பண்ணுறா, அவள் இப்படி பண்ணுறா, எனக்கு பிடிக்காதுன்னு அந்த போலீஸ் கேரக்டரில் இருக்கும்போதும் அதுக்கப்புறம் அந்த இந்த விஷயங்கள் அவளை கேரக்டர் அசாசினேட் பண்ணது அதெல்லாம் நான் நிறைய பேசியிருப்பேன். அதை பற்றி ஹோஸ்ட் இது வரைக்கும் ஒரு வாயை திறக்கலை. நீங்களுமே அதை பண்ணதுக்கப்புறம் பாரு கூட உட்காந்து அந்த நாமினேஷன் ப்ராசஸில் பண்ணீங்க. ஒரு வாட்டி கூட நான் அப்படி உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் பாரு, சாரி பாருன்னு சொல்லலை. அப்படி இருக்கும்போது பாரு கிட்டலாம் உங்களுக்கு யாருக்கும் சாரி கேட்க வாய் வராது. ஆனால் அந்த பாரு கேம் அடிச்சு ஆட மட்டும் உங்களுக்குலாம் அடிச்சு ஆடுங்க. எல்லாருமே அது ஹெல்த்தி காம்படிஷனாக பார்க்கணும். அதுக்குள்ளே நான் வரல. ஆனால் அது ஹெல்த்தி காம்படிஷனாக பார்க்காம வெஞ்சன்ஸ் காம்படிஷனாக பார்க்குறீங்கன்னும் போது நீங்கள் வெளியிலலாம் என்ன சொன்னீங்க பிரஜன் சார்? வெளியில் உங்கள் இன்டர்வியூலாம் அங்கங்கே எடுத்து போடுறாங்க கிளிப்பிங்ஸ், நானே பார்த்துருக்கேன். 2-3 இன்டர்வியூஸ் பார்த்த இடத்துலலாம் நீங்கள் என்ன சொன்னீங்க? திவ்யா தான் தப்புன்னு சொல்லுங்க. திவ்யா ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா சாண்ட்ரா கூட, இல்லைன்னா திவ்யாவோட பிஆர் தான் சாண்ட்ராவை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது பாரு பற்றின கொஸ்டின்ஸும் உங்ககிட்ட இன்டர்வியூவில் கேட்டாங்க. ஆமாம் அவங்கவுங்க கேம் அவங்க ஆடுறாங்க, பாருவால சாண்ட்ரா மேனிபுலேட் ஆகுறாங்களா அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு பச்சை புள்ளலாம் சாண்ட்ரா கிடையாது. உங்கள் பொண்டாட்டி ஒரு சைலண்ட் கில்லர் தான், சைலண்ட் ஸ்லீப்பர் தான். ஓகேவா? ஒரு ஸ்லீப்பர் செல்லு தான். நானே சொல்லியிருக்கேன், பாருவை வச்சு தான் சாண்ட்ரா கேம் ஆடுறாளே தவிர அவளுக்கு நிஜமாவே திவ்யா மேலே வெறுப்பு இருக்குது, கனி மேலே வெறுப்பு இருக்குது, விக்ரம் மேலே வெறுப்பு இருக்குன்னா நாமினேஷனில் அவங்கள போட்டிருக்கணும். அப்பெல்லாம் அவள் போடவே இல்லை. இன்னைக்கு இந்த வாரம் நாமினேஷனில் போட்டிருக்கா விக்ரமை. பட் ஆனால் போன வாரம் அந்த ஓப்பன் நாமினேஷனில் சொல்லவே இல்லை, பயந்துக்கிட்டே சொல்லலை உங்கள் பொண்டாட்டி. அப்போ அந்த கேம் அவங்க ஆடலை அப்படிங்கிறத விடவும் அவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல ஆடுறாங்கன்றது அஃப்கோர்ஸ் அவங்க சாய்ஸ். இது நான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் பாரு மட்டும் தப்புன்னு சேனல் உள்ள ஒரு ஹிண்ட் கொடுத்து பாரு டவுன் பண்ணுறதுக்கான விஷயங்களே பிரஜன் கிட்ட சொல்லி அனுப்பி நீங்கள் ஷோ பார்க்குறீங்க பார்க்கல. ஆனால் போய் சாண்ட்ராவை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி கனி குரூப் கூட சேர்ந்து ஆட சொல்லுங்கள். கனிக்கு அதை அவன் ஹோஸ்ட்டே அந்த வேலையை பண்ணார். ஹோஸ்ட் வேலையை தவிர மற்ற வேலையெல்லாம் நல்லா பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது கைஸ்? நீங்களும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த என்னோட ஒப்பீனியன் கூட ஒத்து போறீங்கன்னா ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஹோஸ்ட் என்ன வேலை செய்யறாருன்னா கமருதீன் பிளே பாயா இருக்கிறத அக்செப்ட் பண்ணி உங்க நிறைய பேருக்கு பிடிக்கும் கமருதீன். அதுவும் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, கேர்ள் ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க. எங்கிட்டே நிறைய பேர் உங்க கேம் பிடிக்குது, உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பேரை எடுத்துக்கிறீங்கன்னு போன வாரம் பாரு கூட உட்கார வச்சு அவனை அசிங்கப்படுத்துறேன், அவளை அசிங்கப்படுத்துறேன்ற பேர்ல கமருதீனை தூக்கி வச்சதும், அரோரா ட்ரெஸ் நல்லா இருக்கு அதனால உங்களை அதனால உங்களை சேவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதும், அதுக்கப்புறம் விக்ரம்க்கும் அந்த சபரிக்கும் சொம்பு தூக்கிட்டு அந்த ஹெல்ப்புங்கிற விஷயத்துல அது எப்படிமா நீங்க அப்படி சொல்லுவீங்க? ஹெல்ப் பண்றவங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. இதை பத்தி நான் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், வீடியோஸும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. ஹெல்ப்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம ஒரு ஹோஸ்ட் அப்படி அநியாயத்துக்கு அண்டா குண்டா சொம்பு தூக்குனது விக்ரம்க்கும் சபரிக்கும் அந்த சின்ன ஹெல்ப் விஷயத்துக்கு. அப்படின்னும் போது ஒண்ணுமே இல்லை கைஸ், நான் வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். ஹெல்ப்னா ஃபர்ஸ்ட் என்ன? இப்போ நம்மளே ஒருத்தங்க கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்குறோன்னு வைங்களா, ஒன்றுமே இல்லைப்பா ஒரு 500 ரூபாய் ஒருத்தங்க ஒரு ஃப்ரெண்டுக்குள்ள ஹெல்ப்னு கடன் கேட்குறாங்கன்னா அவனுக்கு அந்த வாரத்துக்கு அந்த 500 ரூபாய் தேவைப்பட்டு கொடுக்கறது தான் ஹெல்ப்பே தவிர, நீ இந்த வாரம் என்கிட்ட ஹெல்ப் கேட்காத, நீ அடுத்த வாரம் வா அப்போ நான் அந்த 500 ரூபாய் தரேன்னு சொன்னால் அது அவனுக்கு ஹெல்ப் இல்லை. ஓகேவா? அவன் தேவைக்கு என்ன தேவைப்படுதோ அதை தான் அவன் ஹெல்ப்னு கேட்பான். அப்போ அந்த நேரத்துக்கு அது செய்யறது தான் நியாயமான ஹெல்ப்பாக இருக்குமே தவிர உன் சௌகரியத்துக்கு அது செய்யறது உன்னோட திமிரு. ஓகேவா? அது அவனுக்கு போய் சேர வேண்டிய ஹெல்ப் கிடையாது. ஓகேவா? அதுக்கு அவன் ஹெல்ப்னு உங்ககிட்ட கேட்க மாட்டான். உங்ககிட்ட எப்போ காசு இருக்கோ அப்போ நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றது இல்லை. எனக்கு இப்போ காசு தேவைப்படுது, நீ கொடுத்தா நல்லா இருக்கும், ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லும் போது அந்த ஹெல்ப் அந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் ஹெல்ப். நீ இந்த வாரம் கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியாது, என் கையில் எனக்கு எப்போ இருக்கோ இல்லை எனக்கு எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ நான் கொடுக்குறேன்னு சொன்னால் அது திமிரு. ஓகேவா? அந்த திமிர் தனத்தோட சபரியும் அப்போ கூட யார் இருந்தது? கமருதீன் கூட ஹெல்ப்புக்கு சபரியா கமருதீன் சம்திங் கமருதீனா யாரோ ஒருத்தங்க அப்படி இருக்காமத்தான் அவன் விக்ரம் இருந்தான். மெயினாக விக்ரம் இருந்தான் கூட சப்போர்ட்டிவா அந்த டீம் பிரிக்கும் போது. ஓகேவா? இந்த லொட்டுலோஸ்க்குலாம் கூட பார்வதான் அடிப்பீங்க, அதனால பெருசா அதெல்லாம் கூட எனக்கு பேசணும்னு தோன்றதில்லை. ஆனா விக்ரம் ஹைலைட் பண்ணும். அதாவது வீக்கெண்ட் எபிசோடு எப்படி பேட்டர்னா, பார்வை ஏதோ ஒரு வகையில திட்டிடணும், பார்வை ரிலேட் பண்ணி யாருக்கோ ஒருத்தங்களுக்கு அப்ரிஷியேட் கொடுத்துடணும். அப்படி அப்ரிஷியேட் கொடுக்குற ஆளுங்க நெக்ஸ்ட் வீக் ஹைலைட் ஆகணும். நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன்ல அவங்க வந்தாலுமே அவங்களுக்கு ஓட்டிங் வரணும். பாருக்கு ஓட்டிங் டவுன் ஆகணும். பாருவோட கேமை அடிக்கணும்.
பார்வை திட்டணும். ஸோ எப்படி சுத்தினாலுமே நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஓட்டிங் வரணும்னாலும் சரி, ஒருத்தங்களை ஹைலைட் பண்ணணும்னாலும் சரி, அந்த கேமில் இவங்க இந்த அளவுக்கு சூப்பராக ஆடி இருக்காங்கன்னு ஹைலைட் பண்ணாலும் சரி, சென்டர் ஆஃப் த பாயிண்டாக, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக பார்வை வச்சு மட்டும்தான் உங்களால் வீக்கெண்ட் கொண்டு போக முடியுதுன்னா, அப்படி விக்ரம் இந்த வாரம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு ஆதிரை விஷயத்தில். அவங்க அப்பா அம்மாவும் அதை கேட்கல, அந்த பொண்ணும் கேட்கல. இப்போ நான் கேட்குறேன், அதுக்கு ஏதாவது குற்ற உணர்ச்சி விக்ரம்க்கு இருக்கா நீங்கள் கேட்டிங்களா சார்? ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து அந்த மைக் போடாது குற்ற உணர்ச்சி இருந்ததா விக்ரம்? பாருக்கு குற்ற உணர்ச்சி இருந்துச்சா? அதுக்கப்புறம் கமருதீனுக்கு கமருதீனை விட்டுருங்க, அவனை நீங்கள் தூக்கி தான் வைக்கிறீங்க. ஸோ ஹோஸ்ட் வந்து பார்வை டவுன் பண்ணுற வேலையை மட்டுமே ஹோஸ்டிங்காக வச்சிருக்காரு. அவர் ஹோஸ்ட்டுன்றதை தவிர மற்ற எல்லா வேலையும் செய்கிறார், தெளிவாக செய்கிறார். கமருதீனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சி கொடுக்கறத செய்கிறாரு. அரோராக்கு இவரே பாய் ஃப்ரெண்டாக மாறிடுறாரு. அப்புறம் அரோரா வந்து தன்னோட பையனுக்கான படத்துக்கோ இல்லை வெப் சீரிஸ்க்கோ வந்து கால் ஷீட் வாங்கி கொடுக்குற வேலைக்காக அரோராக்கு ப்ரொமோஷன் வந்து ஷோக்குள்ளேயே பண்ணுறாரு. நம்ம கமல் சார் வந்து அவர் ப்ரொமோஷன் பண்ணுவார். எப்படி பண்ணுவார்னா புக்குக்கு பண்ணுவார். ஓகேவா, இந்த புக்ஸ் படிங்க, அந்த புக்ஸ் படிங்க, இப்படி அப்படின்னு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும் அவரோட வீக்கெண்ட் பார்க்கறது. நம்மளுக்கு அவர் லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயங்களா இருக்கும், இல்லை அவர் சொல்கிற விஷயத்துக்குள்ள நம்மளுக்கு என்னவோ ஒன்று ரிலேட் பண்ணிக்கிறதா இருக்கும். அதுதான் கமல் சார் ஹோஸ்டிங். ஓகேவா, அப்பார்ட் ஃப்ரம் த கேம் அந்த ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல அது கனெக்ட் ஆகும், ரிலேட் ஆகும், இல்லை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். இவர் ஹோஸ்டிங்கில் என்ன இருக்கு? எப்படி ஒரு ஹோஸ்ட் இருக்கக்கூடாதுங்கிறது இருக்கிறத விடவும் எப்படிலாம் ஒரு மனுஷன் இருக்கக்கூடாது, எப்படிலாம் ஒரு ஹோஸ்ட் வந்து அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம, அந்த நியூட்ரலாக நிற்காம, எப்படி வந்து ஒரு சுயநலமாக ஒரு ஈகோயிஸ்டாக ஒரு பொண்ணு எவ்வளோ வேணா ஒரு ஷோவில் அடிக்கலாம், ஹோஸ்டிங்கிற பேர்லாம் அந்த பவர் நம்ம கையில் வந்துச்சுன்னா ஒரு பொண்ணு எவ்வளோ வேணா அடிக்கலான்ற ஒரு ஈகோயிஸ்டா, இல்லை தன்னை பற்றி அந்த கேம்குள்ளே யாராவது பேசிட்டா அதுக்காக அவங்களை அடிக்கணுன்ற ஒரு ஈகோயிஸ்டா ஒரு ஹோஸ்ட்டுங்கிறத மாரி ஒரு மனுஷன் எப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஒரு பொசிஷனில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சினி இண்டஸ்ட்ரியில் நம்ம மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாதுன்னா அப்படி ஒரு ஒஸ்ட் எக்ஸாம்பிளை செட் பண்ணுற ஆங்கிளில் தான் ஹோஸ்ட் இருக்காரு. அரோராவை தூக்கி வைக்கிறதாகட்டும், கமருதீன் கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்கிறதாகட்டும், அந்த கமருதீன் அரோரா ஒன்றா இருக்கும்போது உங்கள் கேம் நல்லா இருக்குன்னு கமருதீனை தூக்கிறதாகட்டும், விக்ரம ஒரு கேள்வி கூட கேட்காததாகட்டும். ஏன் சார் அந்த காக்கா விஷயத்தில் விக்ரம் கமருதீன் திவ்யாக்கு எதிராக பண்ணும்போது அவ்வளோ கேள்வி கேட்டிங்களே சார், இப்போ ஆதிரைக்கு எதிராக விக்ரம் பண்ணும்போது ஏன் சார் கேட்கல? ஏன்னா அவர் சாரி கேட்டார், ஷோலே வந்து சாரி கேட்டார், அதனால அது முடிஞ்சு போயிடுச்சு. இல்லை ஆதிரியா அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணல. ஒன்று அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பண்ணல, அது அவங்க பெருந்தன்மை சார். நீங்கள் ஹோஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் கேட்க தானே சார் செய்யணும். அப்போ கேட்கணும் அப்படின்னும் போது விக்ரம் அங்கே பயந்துட்டு இருக்கான். நீங்கள் ஒரு வார்த்தை கூட அவனை கேட்காம, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு குற்ற உணர்ச்சி இருந்தால் அவன் சாரியை கேட்டானா, சாரி கேட்டதுக்கப்புறம் அவனுக்கு குற்ற உணர்ச்சி வந்துச்சா? அதெல்லாம் சார் நீங்கள் ஏன் சார் அந்த ரிஷி மூலம் நதி மூலம்லாம் ஆராயவே இல்லை. ஆனால் பாருக்கு மட்டும் ரிஷி மூலம் நதி மூலம்லாம் ஆராய்ச்சி ஒவ்வொருத்தரும் எழுப்பி ஒரு எபிசோடு ஃபுல்லாக போட்டிங்களே சார். அவளுக்கு குற்றம் அடிச்சு இருக்கா இல்லையா, குற்றம் அதை வச்சு அடுத்த வாரம் அவன் நாமினேட் கூட பண்ணானே சார் விக்ரம். இப்போ வந்துட்டு இந்த வாரம் வந்து ஏன்னா அப்படியே பிக் பாஸ்க்கு வலிச்சிருக்கோம், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. ஏன்பா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் பிக் பாஸ்க்கு வலிச்சிருக்கோம், ஓகே. நீ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணையே வந்துட்டு ரொம்ப கேவலமாக நடத்தியிருக்க. ஓகேவா, அதுக்கு உனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு இல்லைன்னு உன் மனசுக்குள்ள போது நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அப்படி குற்ற உணர்ச்சி இருக்கிற நீ அந்த 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 எஃப்ஜே வந்து அந்த விஷயத்தை உடைக்கலன்னா நீ கம்முன்னு தான் இருந்திருப்ப. உடைச்சதுனால நீ வந்து உன் குட்டு வெளிப்பட்டுருச்சுன்னு அந்த சாரியை கேட்டால் அதில் குற்ற உணர்ச்சியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா, அவங்க அப்பா அம்மா அதை பெருந்தன்மையாக விட்டுட்டாங்க, அதனால நீ தப்பு செய்யலன்னா அர்த்தம் கிடையாது. ஹோஸ்ட் ஒரு கேள்வி கூட கேட்காத பட்சத்தில் அடுத்த வாரம் எங்கள் விக்ரம்க்கு அந்த காரணம் சொல்லி எல்லாரும் நாமினேட் பண்ணிடுவாங்களோ, இல்லை வந்து விக்ரம்க்கு நெகட்டிவாக போயிருமோ, விக்ரம்க்கு ஓட்ஸ் கம்மி ஆயிருமோ அப்படின்னு இந்த வாரம் விக்ரம்க்கு வர வேண்டிய ஓட்ஸுக்கு போன வாரம் வீக்கெண்ட்லேயே சொம்பு தூக்குனது ஹோஸ்ட் தான். ஓகேவா, அதனால அவருக்கு ஹைலைட் பண்ணுங்கிறதுக்காக அந்த இடத்துலையும் பாரு வந்து அந்த ஹெல்ப்னு கேட்டது தான் தப்புன்னு ஒன்றுமே இல்லாத அந்த வேலை விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சொம்பு தூக்குனீங்க விக்ரம்க்கு. ஓகேவா, இப்போ அதே வந்து கனியும் விக்ரமும் லைவ்ல பேசினாங்க, நான் அதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் கான்வர்சேஷனை நீங்கள் அவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க விக்ரமுக்கு சொம்பு தூக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஹோஸ்டிங்கை தவிர மற்ற வேலைலாம் நல்லா பண்ணுறீங்க சார். ஹோஸ்டிங் மட்டும் தான் சார் பண்ணுறதில்ல, கொஞ்சம் முடிஞ்சால் அதை கற்றுக்கிட்டு வாங்க சார். இப்போ கமல் சார் பண்ண 7 சீசன்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4-5 வீக்கெண்ட் எபிசோடாவது பார்த்துட்டு வாங்க. அதுவும் வந்து கொஞ்சம் நல்ல என்ன சொல்கிறது, என்னென்ன கான்ட்ரவர்சி பெருசாக போன இடத்துலனா அவர் எப்படி அதை அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் போய் கற்றுக்கிட்டு வாங்க சார். கற்றுக்கிட்டே வராமல் காசை மட்டும் வாங்கிட்டு வந்து ஹோஸ்டிங்கன்னு ஒரு 2 கூலிங் கிளாஸை மாற்றி வந்து கலராக போட்டு வந்து நின்றுட்டு எங்களை ஏமாத்துறீங்களே சார். புரியல சார் எங்களுக்கு. நாங்கள் இத்தனை சீசனாக பார்க்குறோம் சார் பிக் பாஸ். நீங்கள் 2 சீசனாக தான் சார் ஹோஸ்ட் பண்ணுறீங்க. ஹோஸ்ட் உங்கள் கையில் எப்போ வரும் பொசிஷன் வருமோ அப்போத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பிக் பாஸ் வந்து 5-6 சீசனாக என்ன பொறுத்த வரைக்கும் நான் 6 சீசனாக பார்க்குறேன். மற்றவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்தே கூட பார்க்குறதா இருக்கலாம். ஸோ நான் பார்த்த வரைக்குமே பிக் பாஸில் ஒரு புரிதல் இருக்குது. ஹோஸ்டிங் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், இல்லை இப்படி தான் ஹோஸ்ட் பண்ணணும்னு ஒரு புரிதல் இருக்குன்னா, காசை மட்டும் வாங்கிக்கிட்டு ஹோஸ்டிங்க்கு அர்த்தமே தெரியாமல் ஹோஸ்டிங் பண்ணிட்டு ஹெல்ப்புக்கு அர்த்தமே தெரியாமல் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் புள்ள படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு அரோராக்கு வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு என்ன சார் இது நியாயம்? புரியல சார் அப்படின்ற மாதிரி இருக்குன்னும் போது இந்த இடத்துல வந்து பிரஜன் வந்து சொன்னதும் பெரிய பொய்.
ஓகேவா? ஹெவி பிஆர் வந்து திவ்யாக்கு இருக்குன்னு வெளியில சொல்லிட்டு உள்ள வந்து நீ திவ்யா கூட சேர்ந்து திவ்யா எங்கேயுமே உன்னை பத்தி தப்பா பேசலன்னா தப்பா திவ்யா பேசினான்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அப்போ வந்து திவ்யா வந்து ஒஸ்ட்னு சொல்லி திவ்யா சாண்ட்ராவை சொன்னதோ இல்ல திவ்யா சாண்ட்ராவை நாமினேட் பண்ணதெல்லாம் ஒன்று பண்ணியிருக்காங்களா சார்? அது உங்க கேம் தானே சார்? அதையே பாரு உங்க பொண்டாட்டி ஒஸ்ட்னு சொல்றதையோ இல்ல சாண்ட்ரா வந்து பாரு நாமினேட் பண்ணி தான் நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா சார்? அவ இப்படி பண்றா அப்படி பண்றா. ஆனா திவ்யா பண்ணது அவங்க சாண்ட்ரா சொல்லும் போதுமே அதெல்லாம் கேம், அதுக்குள்ள நீ பேச முடியாது இல்ல. கனி ஆடுறதும் அவங்க கேம் தான் போது அப்ப பாரு ஆடுறது மட்டும் ஏன் சார் உங்க கண்ணுக்கு தெரியல? அதே உங்க பொண்டாட்டியும் பாரு கிட்ட ஒரு மாதிரியும் கமருதீன் முன்னாடி பாரு கிட்ட ஒரு மாதிரியும் கமருதீன் பின்னாடி பாரு கிட்ட ஒரு மாதிரியும் ஏன் அன்னைக்கு அமித் கிட்ட கூட சாண்ட்ரா பேசினாங்களே சார்? பாரு வந்து முதல்ல என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தா இப்போ பேசல ஏன்னு கேட்டா வந்துட்டு கமருதீனால தான் பேசலன்னா அந்த கமருதீன் வந்து சாண்ட்ரா உங்க பொண்டாட்டி கமருதீனை நாமினேட் பண்ணதால அவனுக்கு கோவம், அதனால அவன் பேசலன்னா அதுக்கு வந்து பாரு என்ன பண்ணுவா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அவளுக்கு அவ சாண்ட்ரா கூடவும் பேசணும். அதே சமயத்துல அவளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கமருதீனும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள அவ வச்சிருக்கான்னா அவ வந்து ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்றதுக்காக. ஆனா இங்க இருக்கிறது அங்க எடுத்துட்டு போய் சொன்னாலான்னு கேட்டா சொன்னா. என்ன சொன்னா அப்படின்னு கேட்டா உன்னை பத்தி சாண்ட்ரா சொல்றாங்க, இருந்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நான் உன்னை நம்புறேன், 1000 பேர் 1000 சொன்னாலும் நான் உன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன், அதை நான் பெருசு படுத்தலங்கிற ஆங்கிள் தான் அதை சொன்னாலே தவிர நீங்க அதையும் ட்விஸ்ட் பண்ணி விடுவீங்கன்னா இந்த வீட்டுல யார் தான் யாரை பத்தி பேசல சார்? இந்த கமருதீனே பாரு பத்தி பின்னாடி பேசலையா? அவ கூட எல்லாம் வாழ முடியாதுன்னு சொன்ன அதே வாய் தான் இன்னைக்கு வந்து நீ என் கூட இருக்கணும்னா நான் உன் கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோம்னா நீ ஒத்துக்கிட்டே ஆகணும் அந்த பேட் டச் விஷயங்களை எடுத்துட்டு வந்து அது சொல்ல வச்சது யாரு? அரோரா தான். நீ அவளை கேமரா முன்னாடி உட்கார வச்சு நீ பண்ணிலன்னா உனக்கு ஓட்ஸ் குறைஞ்சிரும்னு சொல்லி அவனை உசுப்பேத்தி விட்டு அவனை கொண்டு வந்து நிறுத்தண்டே அவன் தான். ஓகேவா? அவ்வளோ சைலண்ட் கில்லர் அவ ஒரு கேம் அங்கே ஆடிட்டு இருக்கா. ஒரு கேவலம் கெட்ட அந்த மாதிரி ஒரு பொண்ணை ஒரு ஷோக்குள்ள கொண்டு வந்து அந்த பொண்ணை வச்சு இன்னொரு குடும்ப பொண்ணை வந்து நீங்க அசிங்கப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டு இருக்கீங்கன்னா உடனே பாரு இது வந்து அந்த சேனல்ல இப்படி போய் பாருங்க அதுல போய் ட்ரெஸ்ஸிங் பாருங்கன்னு ஒன்று சொல்றீங்களே, அதே நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க அந்த கேம்குள்ள ஒன்று பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல பாருவோடதையும் வெளியே நீங்க கொண்டு வரீங்க உள்ள, அப்ப அரோராதும் வெளியே நீங்க கொண்டு வரணும்ல, அதையும் கொண்டு வர மாட்டீங்க. உங்களுக்கு தேவைன்னா கொண்டு வருவீங்க, தேவையில்லைன்னா கொண்டு வர மாட்டீங்களா? அப்ப அதே ட்ரெஸ்ஸிங்க்கு நான் சொல்றேன், வெளியில அரோரா அது என்ன ட்ரெஸ்ஸிங் சார் நீங்களா பாக்குறீங்க? கமெண்ட்ஸ் பண்றவங்களை கேட்கிறேன், இல்ல பாரு ஹேட்டர்ஸை கேட்கிறேன். பாரு ட்ரெஸ் பண்றது உங்களுக்கு பிடிக்கல நீங்க பாக்காதீங்க. அப்ப அதே பொண்ணு வெளியில வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணனா அப்ப வந்து இழுத்து போத்திட்டு இருக்கவங்களா நல்ல பொண்ணுங்களா? அவங்க கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணா அவங்க வந்து நீங்க எந்த கேட்டகரியில வைப்பீங்க? இவெல்லாம் ஒரு பொண்ணான்ற கேட்டகரியில வைப்பீங்களா? அது அவங்க பிரச்சனை சார், அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தாளுங்க அதை புத்தி சொல்றாங்க, இல்ல அவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க இருக்காங்க. அப்படி பார்த்தா வெளி விஷயங்களை நாங்களும் கொண்டு வந்து பேசணும், அரோரா விஷயங்களை நாங்க பேசணும். பாரு அவுட் ஆஃப் த கேம் நீங்க பேசணும்னு சொல்லி அவ சேனல்தோ அவள்தோ நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அரோராவோட வெளி விஷயங்களை நாங்க பேசணும். அவ இந்த கேம்ல அப்படியே அவ இழுத்து போத்திக்கிட்டே இந்த கேம்ல நல்ல விதமா பேசிட்டாலுமே அவ வெள்ளத்தோலை வச்சிருக்கா, அதனால வந்துட்டு அவளுக்கு வந்து என்ன சொல்றது, அவ கூட வந்து டான்ஸ் ஆட 4 ஜென்ஸ், அது கானா குட்டி ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கமருதீன் ஆகட்டும். அந்த கமருதீன் மைக் விஷயத்துல அரோரா பத்தி சொல்ல அதெல்லாம் நீங்க காமிச்சிங்களா சார்? அவ எவ்வளவு மைக் ஆயிட்டு வச்சா அரோரா பேசியிருக்கா தெரியுமா? அடல்ட் கண்டென்ட்டா பேசுவா, அடல்ட் காமெடியா பேசுவா, அதெல்லாம் நான் சொன்னா அவ்வளவுதான். ஏன் சொல்ல வேண்டியதுனடா? இவளை மட்டும் கேமரா முன்னாடி இழுத்து வச்சு இவ்வளவு பேசுறல பாருவ, அது அன்வான்ட் டச்சுன்னு மட்டும் தான் அவ சொல்லியிருப்பா. பேட் டச்சுன்னு அந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணி விட்டது வாட்டர் மெலன். இப்போ அவளுக்கு இருக்க அந்த கேம் ப்ரெஷர்ல கண்டினியூஸா அந்த கேம்ல டிராவல் ஆகிற அந்த ப்ரெஷர்லாம் அந்த பொண்ணு அதை மறந்துட்டா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து கேஸ் லைட்டிங் பண்றானுங்க அவளை. நீ இப்படிதான் சொன்னா அது தப்புன்னு. அதுக்கு மேல அந்த அமித், நான் சொல்றேன் அந்த அமித்தை முழுசாலாம் நம்ப முடியாது. இவ ஏதோ ஒன்று மனசுல இருக்கிறத கொட்டுறா. ஆனா அந்த அமித்துமே வந்து இவ கூட உட்காந்து ஒரு கேம் ஆடுறதுக்கான காரணம் இவ ஸ்ட்ராங் பிளேயர்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அவளும் வைல்டு கார்டு என்ட்ரி தான், அவரும் வெளில இருந்து கேம் பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு. இவர் மேலதான் இந்த ஷோ போகுதுன்னு அவருக்குமே தெரியும். அப்படின்னு சொல்லும் போது இவளை பகச்சுக்கவும் கூடாது, அதே சமயத்துல இவளை வந்து ரொம்பவும் வந்துட்டு அந்த கேம் கூட அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தையும் இவளுக்கு கொடுத்துடக்கூடாது. இவ கூடவே இருந்து இவ கேமை டவுன் பண்ணணும், அதே சமயத்துல சப்போர்ட்டும் கொடுக்கணும். ஃப்ரெண்டாவும் இருப்பேன், ஆனா நான் கேமராவும் இருப்பேன். எல்லாருமே அவ கூட டபுள் கேம் தான் ஆடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு நம்புற இடத்துல நம்புறா எல்லாரையுமே. ஓகேவா? பின்னாடி பேசினாலும் கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறாத யாரோட பர்சனல் கொள்ளையும் போல. அவ பர்சனலை இழுத்து பேசணும்னா அரோராவில இழுத்து அவ பேசியிருக்கணும். ஓகேவா? எவ்வளவு பர்சனல் அவ பேசியிருக்கணும். எஃப்ஜே விக்ரம்னா அவளுக்கு வெளியிலேயே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால தான் எஃப்ஜே வந்து எவிக்ட் ஆகும்போது ஆதிரி எவிக்ட் ஆகும்போது கூட அவள் பெருசாக அழல. ஆனால் எஃப்ஜே எவிக்ட் ஆகும்போது அவள் அழுதுருப்பா. ஏன்னா இவங்கெல்லாம் வெளியிலேயே ஃப்ரெண்ட்ஸ், வெளியிலேயே ஆல்பம் பண்ணியிருக்காங்க, சீரிஸ் வெப் சீரிஸ் வந்து விக்ரம் கூட பாரு ஒன்று பண்ணியிருக்கா. எஃப்ஜேவும் வெளியிலேயே ஃப்ரெண்டு பார்த்து பழகிருக்காங்க. அவள் பார்க்காத ஆளுன்னு பார்த்தா கமருதீன் பார்த்ததில்ல, சபரி பார்த்ததில்ல நினைக்கிறேன். கனி கூட குக் வித் கோமாளி பண்ணியிருக்கா. ஸோ ஒரு சிலர் பார்த்து இந்த இடத்துல வெளியில தெரியுதுன்னும் போது கமருதீனும் அரோராவும் வெளியிலேயே ஃப்ரெண்ட்ஸு. அப்போ என்ன மாதிரி ஃப்ரெண்டா அரோரா கூட கமருதீன் இருந்திருப்பாரு?
அரோராவோட சப்ஸ்கிரைபரா தானே ஆப்வியஸா இருந்திருப்பாரு. அப்படிப்பட்ட சப்ஸ்கிரைபரு குடும்ப பொண்ணு ஆங்கிள் பார்வை பாக்குறத விட்டுட்டு நீ அரோரா ஆங்கிள் அவளை பார்த்து அவ இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்றதுக்கு, ஐ மீன் உன் இஷ்டத்துக்கு அவள் ஒண்ணு பண்றதுக்கு பண்ணா அதுக்கு அவன் நோ சொன்னா, இல்ல அந்த இடத்துல அவளுக்கு ஏதோ ஒரு ஹெசிடேஷன் வந்து அது அட்வான்டேஜ் டச்னு சொன்னா உனக்கு குத்துது கொடாயுதா? அப்போ உன் இஷ்டத்துக்கு நீ பண்றதுக்கு நீ அரோராவே கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கோ, அரோராவே கட்டிக்கோ, அவ கூடவே குடும்பம் நடத்த, அவ கூடவே வாழ, யார் வேணான்னா. இப்ப நீ இந்த டாபிக் வரும்போது கூட அரோரா தான் எனக்கு வந்து ஹீல் பண்ணா, இவ கூட நடந்த டிராமாக்குள்ள அரோரா தான் பண்ணா, அப்போ போய் அவளே கட்டிக்கோடா, அவளே குடும்பம் பண்ணு, ஏன் வேணான்ற? உன் அக்கா வெளியில அதையும் சொல்லியிருக்காங்க, அரோரா மாதிரி ஒரு பொண்ணுலாம் எங்களுக்கு வேணாம், அரோரா மாதிரி ஒரு பொண்ணு யாருங்க பண்ணிக்குவாங்க? ஆனா இந்த பொண்ணு நிஜமா அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறா பாரு. அவ வந்து ரியாலிட்டி ஷோ அப்படிங்கறத மீறி அது ரியாலிட்டி லைஃபுக்குள்ள போயிட்டா. அதுதான் இப்போ பிரச்சனையா இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க, கேம்னு ஆட வந்து டிவியா அதுக்குள்ள போனோம்னா அந்த ஃபீலிங்ஸ் யாரும் பண்ண முடியாதுங்க. ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ ஒருத்தங்க மேல ஒருத்தங்க ஒரு எமோஷன்ஸ் வருது, அந்த வயசுக்குரிய எமோஷன்ஸ் அதுனா அது சரியா தப்பான்னு கைட் பண்ற இடத்துல அவளை சுத்தி இருக்க அண்ணனோ பிரதர்ஸோ பேரண்ட்ஸோ அதை கைட் பண்ணலாம். ஆனா எண்ட் ஆஃப் த டே அதை டிசைட் பண்ற சாய்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அதுவும் அவங்களாம் 25+, ஒரு டீனேஜ்லயோ ஒரு 2 கட்ட வயசுலயோ 21 to 25 கிடையாது. அபவ் 25 வரும்போது அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும். இட்ஸ் தேர் சாய்ஸ். ஓகேவா? அதுக்குள்ள ஒரு லிமிட்டுக்கு மேல பேரண்ட்ஸே போக முடியாது. ஓகே டிசைட் பண்ணிட்டியா, அதுல வர பிளஸோ மைனஸோ நீ பாத்துக்கோ, சொல்றது மட்டும் தான் எங்களால சொல்ல முடியும், இதுக்கப்புறம் இஷ்டம் அப்படின்னு ஒரு நல்ல பேரண்டிங் அதை கைட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஒரு நல்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஓகேமா ஆசைப்படுறியா ஓகே, ஆனா அதுக்குள்ள இந்த மைனஸ்லாம் இருக்கு நாங்க சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் இஷ்டம்னு சொல்லி விட்டுருவாங்க. ஓகேவா? அப்படிதான் வந்து ஒரு சுத்தி இருக்க அந்த ஒரு சொந்த பந்தம் அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பொண்ணு லைஃப் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறவங்களும் அந்த பையன் லைஃப் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறவங்களும். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஆங்கிளுக்கு தான் பாரு சொல்றா, எனக்குன்னு என் இருக்காங்க, நான் சென்னையில தனியா தான் இருக்கனாலுமே நான் செய்யற எல்லா விஷயங்களும் என் ஃபேமிலிக்கும் போகும் போது இந்த கேம்ல இது இப்படிதான் போயிருக்கணும் அவ கெஸ் பண்றா. ஓகேவா? அப்ப கெஸ் பண்ணும்போது வெளியில என் அப்பா அம்மா தான் அதுக்கு, ஐ மீன் அவளுக்கு அப்பா இல்ல, அவங்க அம்மா தான் அதுக்கு பதில் சொல்லணும், அவங்க அண்ணன் தான் பதில் சொல்லணும், அவங்களுக்கு நான் அந்த கிளாரிட்டி இங்கே கொடுக்கணும்ன்ற அதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா இது அவுட் ஆஃப் த கேம் போய் அவ லைஃப்கான விஷயமா மாறிடுச்சு. இது எக்ஸ்போஸ் பண்ற கேம்ன்ற இடத்துல இருந்து மீறி அது ப்ரொபோசல் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுச்சு, லவ் ப்ரொபோசல்னு. அப்போ அந்த விஷயத்துக்கான பொறுப்பை அவ ஏத்துக்கிறா. அந்த பொறுப்பை தன்னோட அம்மாவுக்கு எப்படி புரிய வைக்கணும்ன்றதுல அவளுக்கு ஒரு பதட்டம் இருக்கு, குழப்பம் இருக்கு, இல்ல என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல அவ இருக்கா. அப்படின்னு சொல்லும் போது அது அவளை சொல்ல வேணாம்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. ஓகேவா? அவ சொல்ற மாதிரி அது 2 பேருமே சேர்ந்துதான் அந்த டெசிஷன் எடுத்திருக்கீங்க, லவ்ங்கிற விஷயம் எடுத்திருக்கீங்க, நான் 2 பேருமே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அவ அதை கூப்பிட்டா அப்படின்னா, இப்போ நான் கேட்கறேன், வெளியில இவங்க லவ் பண்ணியிருந்தாலும் இந்த கேம்னு விட்டுருங்க, வெளியில ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்றாங்கப்பா, அப்போ அந்த ஆங்கிள் 2 வீட்டுக்குமே தெரியாம அதை பண்றாங்க. ஒரு இடத்துல 2 வீட்டுக்கு அது தெரிய வரும்போது உன் வீட்டை நான் கன்வின்ஸ் பண்றேன், என் வீட்டை நீ கன்வின்ஸ் பண்ணு, ஸோ உன்னை என் வீட்டில் ஒத்துக்கணும், இல்லை நான் உன் வீட்டில் ஒத்துக்கிற மாதிரி நடந்துக்கணும், ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் அது ஹெல்த்தியா அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றதோ, அந்த இடத்துக்கு போய் அந்த விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்றதோ தானே அந்த ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரும். அதைத்தானே பாரு சொல்றா. ஏன்னா இப்ப அந்த ஷோல இருந்து வெளியில போய் இப்ப நான் என் அம்மா கூட வெளியில போயிடுறேன், நான் இப்ப இந்த கேம் விட்டு எலிமினேட் ஆகி போயிடுறேன், இப்ப ஆமத்தை எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பும் முக்கியம் அப்படின்னு போது அதை சொல்லிதான் கார்னர் பண்றான். அப்போ வந்து அந்த பேட் டச்ங்கிற விஷயத்த அவ சொல்லவே சொல்லாத விஷயத்த அன்வான்ட்னு சொன்னதை, ஏன்னா அவ அன்னைக்கே சொல்லியிருப்பா, எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, திவாகர் அதை கொண்டு வரும்போதே அவ டென்ஷன் ஆயிட்டு என்னை பத்தி பேசாத, என் விஷயத்தை ஏன் பேசுற அப்படின்னும் போது அந்த இடத்துல அவ பேரும் அடிவாங்கன்னு அவளுக்கு தெரியும். ஆனாலுமே அதையும் மீறி அதுக்கப்புறம் அவன் அவாய்ட் பண்ணி இருக்கலாம். ஆனா அவளுக்கு அதையும் மீறி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. அவ இப்ப சொல்றாளே, அப்ப வந்து 2 பேருக்குமே அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்ல, ஆனா we were close. பட் ஆனால் அது அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் ஆங்கிளுக்கு போகல. 2 பேருமே ஒரு லவ்வா இல்லை ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள பாய் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது, பாயும் கேர்ளும் பேசுகிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளவே அது இருந்தது. ஆனால் அது ஒரு லெவலுக்கு மேலே போய் ஒரு பொசசிவ்னஸ்ஸாக மாறும்போது, இல்லைனா இது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மீறி மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று போகும்போது 2 பேருமே இதை உட்காந்து பேசி டிசைட் பண்ணோன்ற ஆங்கிளுக்கு இப்போ ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது, அன்னிக்காவை அந்த வார்த்தையை சொல்லும்போது அவளுக்கு ஒரு இன்செக்யூர் இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஹோப்பை இவன் கொடுத்துட்டு, ஏன்னா இவனை பற்றி அவளுக்கு வெளியில தெரியாது, இவன் கமருதீன் வந்து அரோராவோட சப்ஸ்கிரைபர்னே அவளுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ரைட்டா? அப்படி இருக்கிற பட்சத்துல ஆனா இவன் வந்து அரோரா கதை தான் சொல்றான், இந்த கேம்ல வந்து நீ தனியா இருக்கிறது, நானும் அதுக்கு தான் இந்த கேம்குள்ள வந்தேன், சோ வெளியிலேயே அரோரா பத்தி கமருதீன் தெரியும் போது, வெளியிலேயே இவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லும் போது, இவங்க உள்ள வந்து அந்த கேம் ஆடுறாங்கன்னு போது அதுக்குள்ள தெரியாம நடுவுல போயிட்டு மாட்டிக்கிட்டது பாருதான்னும் போது, நீ அப்ப அரோராவே கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த வேண்டியது தானடா, அவ கூடவே லவ் கண்டென்ட் கொடுக்க வேண்டியது தானடா அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ஸ்டார்டிங் 5 வாரம் அரோரா தெரியவே இல்லை. அப்ப இவன் கேம் ஆட வந்திருக்கானா, இவன் கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கணும்னா பாரு கூட நின்னாதான் இவனுக்கு ஓட்ஸ் வருவானா, பாரு கூட நின்னாதான் இவன் நாமினேஷன்ல வருவானா, இவன் நாமினேஷன்ல வந்தாதான் இவன் ஒரு கேமர்னு வெளில ப்ரூஃப் பண்ண முடியும்னா, இல்ல அந்த கேமை பொறுத்த வரைக்கும் பாருதா ஸ்ட்ராங், வைல்ட் கார்டு வந்ததாகட்டும், சீஃப் கெஸ்ட் வந்ததாகட்டும், ஐ மீன் அந்த ஹோட்டல் டாஸ்க்ல வந்ததாகட்டும், எல்லாம் அந்த பூர்ணிமா ஆகட்டும், எல்லாருமே சொல்லிட்டு போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இவன் அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போய் அவளை நல்லாவே மேனிபுலேட் பண்ணி மண்டையை கழுவி வச்சுட்டான். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பொண்ணு அந்த ட்ராப்குள்ள மாட்டிட்டான். அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல தன்னை ஒரு கேமரா இப்ப காமிச்சிக்கணும்ன்றவன் அப்ப முதல் 5 வாரம் கேம்குள்ளேயே இல்லாம இந்த வண்டியை ஓட்டலாமா, ஏன்னா அவனுக்கு பொண்ணை தவிர வேற எந்த கேமும்
கிடையாதுங்க. அவனுக்கு ஒரு நாமினேஷன் பண்ணுற புத்தி கூட கிடையாது. நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி, ஒஸ்ட் எப்படி சொல்லணும், பெஸ்ட் எப்படி சொல்லணும், ஹோஸ்ட் வந்து வீக்கெண்டில் கேள்வி கேட்டால் எப்படி அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும், ஒரு மண்ணாங்கட்டி புரிதலும் கிடையாது. இது முதல்லேருந்து எபிசோட் பார்க்குறவங்க தெரியும். ஆனால் இன்னைக்கு வந்து ஏன் கேம் பாரு தான் மேனிப்புலேட் பண்ணுறான்னு சொல்கிற அளவுக்கு இவருக்கு தைரியம் வந்திருக்குன்னா அந்த அளவுக்கு புத்திசாலியான இடத்துக்கு கொண்டு போனதே பாரு தான். பாரு இல்லை அப்படின்னு சொன்னால் இவனுக்கு அந்த அந்த ஒரு தெளிவு புத்தி எதுவுமே வந்திருக்காது. அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு பொண்ணை ஒரு ஷோவில் வந்துட்டு பெண் புத்தின்னு சொல்றது, வாயை உடைச்சிருவேன்னு சொல்றது, அப்போ மூடிக்கிட்டுருன்னு சொல்றது, இதெல்லாம் என்ன வார்த்தை? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? புரியல. அப்போ இவ்வளோ பேக்வேர்டு திங்கிங் இருக்கிற நீ அந்த பொண்ணை நாளைக்கு மேரேஜ் பண்ணால் கூட அவளுக்கான நீ எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேன். என்ன கேள்வியே நீ கேட்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல தான் அவளை வச்சிருப்பேன். அவள் கெஞ்சி உன்னை வந்து அவள் வந்து அவளுக்கான ஒரு அன்பை அவள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போது கண்டிப்பாக இது டாக்ஸிக் லவ் தான். அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். அதை அவங்க வீட்டாளுங்க டிசைட் பண்ணிட்டேன் இவன் மேரேஜ் பண்ணுறா பண்ணலன்னு. ஆனால் இந்த கேம் ஃபோக்கஸில் அவளை அங்கேருந்து அவளை வந்து அந்த கேம் ஃபோக்கஸை விட்டு இவன் அதை வந்து அவளை வந்து டவுன் பண்ணிட்டு இவன் மேலே போகணுன்றதா இவனோட ஃபோக்கஸாக இருக்குன்னும் போது இந்த ஷோவில் அதை வந்து அவன் வீட்டு ஆளுங்க, அவன் அம்மாவோ அப்பாவோ உள்ளே வந்து அம்மாவோ அண்ணனோ அவங்க வீட்டு ஆளுங்களோ உள்ளே வந்து அட்ரஸ் பண்ணால் இவன் கொடுக்கறது ஆப்வியஸாக லவ் கண்டென்ட் தானே தவிர லவ் இல்லைன்றது அப்பட்டமாக தெரியும். இவன் வெளியில் போய் கழட்டி விடணும்னு நினச்சாலுமே இவனால் முடியாது. அதைத்தான் அவள் சொல்கிறா. இது வந்து டாக்குமெண்ட்ரி ஆகும், இது ரெக்கார்டட் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம 2 பேரும் இங்கே ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கோன்றது எனக்கான ஒரு ப்ரூஃப்ன்றதை தான் அவன் இன்டெரக்டாக சொல்கிறா. ஆனால் அதெல்லாம் சொன்னால் இவன் எகுருவான்னு தெரிஞ்சுதான் அவன் இன்டெரக்டாக சொல்றா. நீ என்ன ஏமாத்தக்கூடாது, நானும் உன்னை ஏமாத்த மாட்டேன். ஏன்னா நான் உங்ககிட்ட இப்ப கேம் ஆடல, ரியலா என்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்றேன். அப்படி இருக்கிற பட்சத்துல நீ என்கிட்ட கேம் ஆடுறன்னு தெரிஞ்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறத அவ சொல்ல வரா. ரைட்டா? அது உண்மைதானங்க. அவர் கேமை விட்டு கொடுக்குறேன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம் தான், அந்த கேமை விட்டு கொடுக்குறேன்னு வரா அப்படின்னு சொல்லும் போது நீயும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உண்மையா இருக்கணுமே தவிர இல்ல அதை வெளியில போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற பட்சத்தை நீ அவளை பேசாம இருக்கணும். அவளே வந்தாலும் நீ தானே வெளில போய் பேசிக்கலாம்னு சொன்ன பாரு. அப்ப வந்து நான் சொன்னல பாரு, அதே மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். அப்ப அந்த கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சதை பத்தி ஒரு ஃப்ரெண்டு பேச சொன்னாங்க, நான் அப்ப பேசல, இப்போ இந்த ஃப்ளோல பேசுறேன். அந்த கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சோடனே அவள் டவுனா இருப்பா. அதுக்கப்புறம் எல்லாரும் அவனுக்கு ஷேக்கன் கொடுப்பாங்க, இவன் வின் பண்ணதுக்கு சந்தோஷப்படுவாங்க. அப்படின்னாலுமே எல்லாரும் ஷேக்கன் கொடுத்தாங்க, எல்லாரையும் ஹக் பண்ண. நீ ஏன் பாரு ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ண? அந்த நெத்தில ஏன்டா கிஸ் பண்ண? அவ்வளோ உனக்கு அப்போ வந்து நீங்க வந்து அவ கோவப்படக்கூடாது, இந்த இடத்துல அவ கேமர் ஆயிடக்கூடாது. உனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும், இல்ல மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள அந்த பாண்டிங்குள்ள அவ போயிட்டு அவ வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோமே ஒரு நிமிஷம் கூட அவளுக்கு அந்த யோசனை வந்துடக்கூடாது. ஒரு நிமிஷம் அவளுக்கு அந்த யோசனை வந்தாலும் அவள் கேம் பத்தி திங்க் பண்ணுவா, அடுத்து நம்மளை எப்படி அடிக்கலாம்னு திங்க் பண்ணுவா, அடுத்து இந்த கேம்ல நம்ம கூட எப்படி காம்படிட் பண்ணலாம்னு திங்க் பண்ணுவா. அவளை அந்த இடத்துக்கே யோசிக்க விடாம டக்குன்னு ஒரு எமோஷனல் ஃபுல் ஸ்டாப் அங்க வைக்கணும் தான் நீ கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போல. சரி, அதோட விட்டியா? வெளியில வந்து அரோராவை எங்கேயோ உட்காந்து இருந்தாலும் அதை நான் பார்க்கல, எங்கேயோ உட்காந்தாலும் அவனுக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தானா. அதுக்கப்புறம் அரோராவையும் ஹக் பண்ணானா அந்த கேப்டன்சி முடிஞ்சோன்னு. இதை பற்றியும் ஒரு ஃப்ரெண்டு பேசுங்க. ஆனால் நீ பாரு கிட்ட என்ன சொல்கிற? அந்த ட்ரையாங்கிள் லவ்லாம் இப்போ இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற. ஆனால் பாரு இருக்கும்போது ஒன்றும் இல்லாதப்போ ஒன்றும் நீ பண்ணுற. அப்போ மண்டைக்குள்ளே அது இருந்துகிட்டே தானே இருக்குது. இந்த வண்டியை விட்டா அந்த வண்டியை விட்டா இந்த வண்டி நீ ஓட்டிக்கிட்டு தானே இருக்க. அப்போ இந்த வண்டி 2 வண்டியும் ஓட்டலைன்னா உன் டப்பா காலி டான்ஸ் ஆகிடும், டப்பா டான்ஸ் ஆகிடும், காலி ஆகிடும். ஓகேவா? அப்போது உனக்கான விஷயத்துக்கு உனக்கு கேமில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ஒரு மண்ணாங்கட்டியுமே கிடையாது. நீயும் ஒரு மிக்சர் கண்டென்ட் தான், ரைட்டா? நீயும் புளியாதோர கண்டென்ட் தான். ஆனால் பாரு கிட்ட உட்காந்து நீ பேசுறதுனாலதான் நீ வெளியிலேயே தெரிஞ்ச. நான் சொல்லுவேன் நாமினேஷன் வரதுக்காக தான் பாரு கிட்டே வரான் அப்படின்னு சொல்லுவேன். பாரு என்னங்க இப்படி இருக்கிற பொண்ணு ஒரு வாரம் பேசாம தானங்க இருந்தா? உன் கேம நீ ஆடி என் கேம ஆடுன்னு சொல்லி 1 வாரம் 1.5 வாரம் பேசாம தானங்க இருந்தா. இவன் தானங்க புசுக்குன்னு போய் அரோரா கிட்ட, அரோரா வந்து பாரு நாமினேட் பண்ணதுக்கு சண்டை போட்டு ஒரு சண்டை, அதுவுமே தெரிஞ்சு பண்ண சண்டை தான். ஏன்டா அவ்வளவு பேசுவாங்களா? அரோரா வந்து பாரு நாமினேட் பண்ணா இவன் கேட்பானா? இவன் கேட்டோடனே போடா நீ அவ சொல்லுவானா? அவ உள்ள சொல்லுவானா? அடுத்த வெளியில வந்து இவன் கார்டன் ஏரியால பாரு கிட்ட உட்காருவானா? அது உன்ன அவ்வளோ வந்து வெளியிலுமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆர்வாது உனக்கு உள்ள வந்ததா தெரியும், அரோரா உனக்கு வெளியில இருந்தே தெரியும்ல. அப்ப அவ கேம் ஆடுறானா நீ விட்டுற வேண்டியது தானே, அவ இஷ்டம்னு சொல்லி. அதே மாதிரி இவன் ஒன்று சொல்றானா ஏன் நாமினேட் பண்ண, நான் ஒரு ரீசன் சொல்லிட்டு இது என்னோட கேம் நீ தலையிடாதன்னு கமருதுன்னு சொல்லிட்டு போனா பரவாயில்ல, நீ பேசாத அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவ வந்து அதுக்கு ஒரு பிரேக் போட்டோன்னே அவ சீச்சி இந்த மாங்காய் புளிகோன்னு அவ தள்ளி விட்டோன்னே திருப்பி வந்து பாருக்கிட்ட உட்காண்டேன். இந்த முட்டாள் பொண்ணு அந்த பர்சிவ்னஸ் இருக்கிறதுனால சரி இப்பயாச்சும் வந்து புரிஞ்சுக்கிட்டேடா அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கிட்டான். அப்போ அவ அந்த கேமே லூஸ் பண்றதுக்கான காரணமே எப்பயுமே ஒரு பொண்ணுக்கான விஷயங்கள் அவ தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவளை ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸ்ட்ராங்கா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாரு சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பாருக்கான பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னும் போது அவ செய்யாத தப்பையோ இல்ல அவளுக்கான கேம்ல இருக்க அந்த ஒரு நியாயமான ஆங்கிளையோ எடுத்து நாங்க பேசும்போது இதை வெளியில என்னென்னலாம் தப்பா நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷன் வருதோ அதுக்கெல்லாம் நாங்க வந்து இது இப்படிதான் இல்ல இது இப்படியும் இருக்கலாம், இது ஏன் ஒரே சைடா பாக்குறீங்கன்ற மாதிரி அந்த ஆங்கிள்ஸ் எடுத்து வச்சுதான் பேசுறோம். அவளுக்கான வீடியோஸையோ இல்ல அவளுக்கு எதிராக நடக்கிற விஷயங்களையோ இல்ல அதுக்குள்ள அவருக்குள்ள இருக்க நியாயத்தையும் நிறைய வீடியோஸ்லயும் இல்ல வந்து சோஷியல் மீடியால பெருசா நான் வந்து இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் பெருசா ஆக்டிவ் கிடையாது. நிறைய அந்த ஹேஷ்டேக்ஸ் போடுறதுல இருக்கட்டும், வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், கிளிப்பிங்ஸ் எடுத்து போடுறதா இருக்கட்டும், ஏன் பாரு அந்த நத்த கண்ணா இருக்கும்போது அந்த வார்டனா இருக்கும்போது
வசந்தி மேடமாக இருக்கும்போது சாமான் தேய்ச்ச விஷயங்கள் வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டதாகட்டும், அவ்வளோ பேர் எடுத்து பண்ணும்போது கமருதீன் தான் வேலை செஞ்சா, இவ செய்யல. அரோரா தான் வேலை செஞ்சா, இவ செய்யலனா எங்கள் பாருவும் வேலை செஞ்சிருக்கா. எங்கள் பாரு வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி இருந்திருக்கா, பாருக்கு எதிராக இவ்வளோ பேர் காசிப் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு எதிரான விஷயங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் அவ்வளோ மல்லு கட்டிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது எதுவுமே சேனல் அவளுக்காக பண்ணலை. அவங்க பண்ணணும் 1 hourல காட்டியிருக்கணும், வீக்கெண்டில் அந்த அப்ரிசியேஷனை கொடுத்துருக்கணும், பிக் பாஸ் குறைஞ்சபட்சம் அவள் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்காவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே கொடுக்கல. ஏன் அந்த டான்ஸ் பர்ஃபார்மர்ல என்ன பண்ண அந்த ஹோஸ்ட் வந்து, அந்த வக்கு இருக்கிற ஹோஸ்ட், தற்குறி ஹோஸ்ட் என்ன பண்ணா வந்து, ஏன்னா தோத்த 2 டீமுக்கு நீ கொடுப்பியா, அது விக்ரம மன்னம் ஃபர்ஸ்ட் எழுப்பினா உனக்கு தூக்கமே வராது. ஓகேவா? அப்போ விக்ரம எழுப்பி வந்து அரோரா பாராட்டு கொடுத்துட்டேன். விக்ரம் அரோரா 2 பேரும் சேர்த்து ஜோடி சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பொண்டாட்டிக்கிட்ட பர்மிஷன் கேட்டு, விக்ரம் பொண்டாட்டிக்கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகேவா? நே தவிர ஹோஸ்ட் வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் நீ நல்லா தான் பண்ற. ஓகேவா? அதையும் சேர்த்து பண்ணிரு. ஓகேவா? அது ஒன்னாச்சு. அதுக்கப்புறம் அமித் டீமுக்கு திவ்யாவுக்கு பாராட்டு கொடுத்து, அவ வெள்ளத்தோல்ல வந்துட்டு அடுத்த அரோராக்கு 4 படமும் திவ்யாவுக்கு 4 படமும் உன் பிள்ளை கால் ஷீட் வாங்க போறியா என்னமோ அதை பண்ணிக்கோ. அதனால அதுக்கு அவனுக்கு அந்த திவ்யாக்கும் பாராட்டு கொடுத்த. அதுக்கப்புறம் தான் நீ பாரு விஷயத்துக்கு வர. பாரு டீம் வின் பண்ணிச்சுன்னா நீ 19லயாவது அந்த டீமுக்கு ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்துருக்கணும், நல்லா பண்ணீங்க. ஆனா நீ என்ன சொன்னடா வக்கு இருக்கிற ஹோஸ்ட், என்ன சொன்ன? ஆதிரைக்கும் கனிக்கும் முதல்ல பாராட்டு கொடுக்குறேன்ற. எனக்கு புரியல அந்த பொண்ணுக்கு. ஏன்னா அந்த ஒரு ஸ்டெப்பா அந்த பொண்ணு போடலைன்னா அந்த ஆட்டுக்குட்டி சாங்குக்கு இவனுக்கு அந்த பாட்டை கண்டே பிடிச்சிருக்க முடியாது. அது அவளோட பிரில்லியன்ஸ், அவளோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அவளோட இன்னோவேட்டிவ், அதுக்கான ஒரு ரெக்கக்னேஷனும் ஒரு அப்ரிசியேஷனை கூட நீ வேணா கொடுக்கவே இல்லை. அப்போ ஒரு இடத்துல கூட அந்த பொண்ணுக்கான சப்போர்ட்டுக்கு சேனல் நிற்கவே இல்லைன்னு சொல்லும்போது, அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ கத்துறோம்னு சொல்லும்போது, பாரு ஹேட்டஸாக இருக்க நீங்கள் பாரு வந்து பிடிக்கலன்றது உங்கள் விஷயமா இருக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஆனால் வந்து பாரு பிடிக்கலன்றதுக்காக இந்த மற்ற இருக்கிற வெண்ணெய் கண்டஸ்டன்ஸுக்கோ, மிக்சர் கண்டஸ்டன்ஸுக்கோ, இல்லை வந்து தற்கொலை கண்டஸ்டன்ஸுக்கோ, அதுக்கப்புறம் இந்த விக்கல்ஸ் மாதிரி இருக்கிற சைக்கோ கண்டஸ்டன்ஸுக்கோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா அது உங்களோட கேம் புரிதல் இல்லை, உங்களோடது மைண்ட் செட்டை காட்டுது, சீப் மைண்ட் செட்டை காட்டுது. விக்ரம் மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு, இல்லைன்னா என்ன சொல்றது, கமருதீன் மாதிரி ஒரு ஆளுங்களுக்குலாம் நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா கமருதீன்லாம் ஆப்வியஸா பிளே பாய், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அரோரா அவன் வெளியிலேயே ஃப்ரெண்டுனா என்ன மாதிரி ஃப்ரெண்டு நீங்க யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ அரோராவை வந்து தன்னோட பிள்ளைக்கான விஷயத்துக்கு நீங்க வந்து கால் ஷீட் வாங்குறதுக்கு ஹோஸ்ட் வக்காலத்து வாங்குறாருன்னா அவருக்கு ஒரு லாபம் இருக்கு. ஆனா நீங்க கேமை பாக்குறீங்கும் போது கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாரு ஹேட் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். வெறும்னே அரோராவை பிடிச்சிருக்கு நீங்க ஹேட் பண்ணா கூட ஓகே. ஆனா பார்வை பிடிக்கலன்றதுக்காக நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, அரோராக்கோ விக்கல்ஸ்க்கோ இல்ல கமருதீனுக்கோ எடுக்கிறீங்கன்னா அது உங்க மைண்ட் செட்டை தான் காட்டுது, உங்க மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னும் போது இந்த இடத்துல பாரு வந்து டோட்டலா அவ கேம் விட்டு வெளியில வரா அப்படிங்கிறத விடவும், அவ ஒரு ரியல் லைஃபுக்கான விஷயத்துக்குள்ள போறா, அவளோட கரியருக்கான விஷயத்தை விடவும் அவ லைஃப்கான ஃபியூச்சருக்குள்ள போறானா இதை பாரு அம்மாவால மட்டும்தான் வந்து அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க நாசுக்கும் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம். பிரஜன் எடுத்து வச்ச விஷயங்களுமே வெளியில அவர் இன்டர்வியூஸ்ல பேசினது வேற, ஆனா உள்ள வந்து சேனல் ஸ்கிரிப்டை தான் அப்பட்டமா ஒப்பிச்சுட்டு போனாரு. இது வந்து சாண்ட்ரா வந்து பாருக்கு அகேன்ஸ்டா கேம் ஆடணும், திவ்யா கூடவும் கனி கூடவும் அந்த குரூப்பிசம்குள்ள சேர்ந்து கேம் ஆடணும். ஏன்னா திவ்யாவையும் விக்ரமையும் சேனல் முன்ன தள்ள போறாங்க, பார்வை டவுன் பண்ண போறாங்கன்னா இது எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு வந்து பார்வோட அம்மா வந்து உள்ள வந்து பேசணுன்றது நம்மளோட எல்லாரோட ஆசையா இருக்கு. பிளஸ் வெயிட் பண்ணலாம் கைஸ். பட் ஆனா இந்த கமருதீன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸிக் மட்டும் தான். சரி, அப்ப அந்த பொண்ணு அதுல இருந்து வெளில வரலன்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. டாக்ஸிக் லவ்ல இருந்து வெளில வருது பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். தேங்க்யூ கைஸ்.